என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மூணு வகையான தள்ளுபடியை பத்தி இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கிறேன். குறிப்பா பயிர்க்கடன், நகைக்கடன், கல்வி கடன். இந்த கடன்லாம் தள்ளுபடி ஆகுமான்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்ப்பு இருக்கு. ஏன்னா 4 வருஷம் முடிஞ்சத பெரிய விசேஷமா கொண்டாடி இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதன் அடிப்படையில 2026 மிகப்பெரிய ட்ரெண்டிங்கா போகக்கூடிய நகைக்கடன், பயிர்க்கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன். இப்ப நான் எடுத்துக்கிட்ட இந்த 4 விஷயத்தையும் எந்த அளவுக்கு போவோம், எந்த அளவுக்கு நீங்க கடன் வச்சிருந்தீங்கன்னாக்கா தள்ளுபடி கிடைக்கும், யார் யாருக்கெல்லாம் கடன் தள்ளுபடி கிடைக்கும், உங்களுடைய ஒரு சூப்பரான வீடியோவா இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த வீடியோவை கால நேரத்துல நீங்க பார்த்துட்டு நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. உடனடியா ஒரு வீடியோ 2 தடவை நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் கிளியரா புரிஞ்சிடும். சோ அந்த அளவுக்கான சொதப்புல நீங்க ஒரு தடவை பார்த்தா போதும். சரி, நீ 3 தடவை பார்த்தா உங்க விருப்பம் தான். அதன் அடிப்படையில தமிழ்நாடு மக்களுக்கு நீங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு சந்தேகத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. யாராருக்கு எந்தெந்த வகையான கடன் தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு லிஸ்ட் தமிழ்நாடு அரசு முக்கியமான செயலாளர்கிட்ட கிளை செயலாளர்கிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம். அதன் அடிப்படையில இவருக்கு எங்கேயா தேர்தலே வரதுக்கு ஒரு 11 மாசம் இருக்கு, இவரு எங்க இருந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறீங்க. சொன்னது நடந்துச்சா? 2021 தேர்தலில் நடந்துச்சு. 5 சவரன் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும், இவங்களுக்கு தான் கிடைக்கும், இவங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் கொடுத்துருந்தோம். கிடைக்காதுன்னு சொல்றது வருத்தமா இருக்கு. சோ அரசின் நிலைப்பாட்டை நம்ம மாற்ற முடியாது. இன்ன வரைக்கும் கிடைக்காம இருக்குது. நகைக்கடன் கிட்டத்தட்ட 600 கோடி ரூபாய் இன்னும் மக்களுக்கு கிடைக்கல. மகளிர் உரிமை தொகை இன்னும் 48 லட்சம் பேருக்கு கிடைக்கல. இதெல்லாம் சரி பண்றதா சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அந்த நிதிநிலையை சரி பண்ண போறதா சொல்லி இருக்கிறாரு. இதன் அடிப்படையிலான விஷயத்துக்கு வந்துடுறேன். இந்த 2026 சட்டசபை தேர்தலில் பயிர்க்கடன் தள்ளுபடி கண்டிப்பா சிறு விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் உள்ளவங்களுக்கு 60,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தா உங்களுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லி இருக்கிறதா கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லி வச்சிருக்காங்க. அதே மாதிரி நகைக்கடன் பாத்தீங்கன்னா 3 சவரன் நகைக்கடை கூட்டுறவு வங்கிகளை, மத்திய கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டா 1,50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு நகை கடனுக்கு வட்டியும் அசலும் தள்ளுபடி படம் கூட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாரு. கல்வி கடனை பார்த்தீங்கன்னா 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தள்ளுபடி செய்ய போறதா சொல்லிட்டு தெரிவிச்சிருக்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. அது மட்டும் இல்லாம 2026 பரிந்துரையே பண்ணியிருக்கிறார். அதாவது கல்வி கடனை கண்டிப்பா தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறார். அசலும் வட்டியுமா அதாவது பொதுத்துறை வங்கிகள்ல வச்சிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தேர்தல் விதிமுறையில உட்பட்டு, தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பட்டு, தேர்தல் வாக்குறுதிகளை என்னென்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பாருங்க. நான் சொன்னதெல்லாம் நடக்க போறதா இல்லையான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். இப்ப நகைக்கடனுக்கு 2 பவுனா இருக்கலாம், சில பேர் 5 பவுன் கூட இருக்கலாம். நான் சொன்னது இப்ப 3 பவுன். சுய உதவி குழு கணக்கெல்லாம் வாங்கிய கடனை முறையாக கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய குழு தலைவிக்கு கிட்டத்தட்ட அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அந்த மெம்பர்ஸுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி கிடைக்க போறதா சொல்லியிருக்கிறாங்க. சோ நமக்கு தள்ளுபடிங்கிறது அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய சுமையா இருந்தாலும் நம்ம மாதிரி ஏழை மக்களுக்கு அன்னடங்காட்சி கூலி வேலை பார்க்கறவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் தானே. அதன் அடிப்படையில பயிர்க்கடன், நகைக்கடன், கல்வி கடன், சுய உதவி குழு கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ண போறதா ஏற்கனவே அறிவிச்சு தள்ளுபடி பண்ணின இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்த 2026 சட்டசபை தேர்தல் மிகப்பெரிய ட்ரெண்டிங் அந்த 4 விஷயமும் முன்னெடுத்து செய்ய போறாங்க கூடிய ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை இந்த வீடியோ மூலமா நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். சோ நான் திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறேன், திமுகவுக்கு பணம் வாங்கிட்டு ஓட்டு போய் வீடியோ போடுறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. மக்களுக்காக, உங்களுக்காக, யூடியூப் சேனல் சொந்தங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருங்க நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்களே. வரக்கூடிய காலத்துல என்னென்ன விதிமுறைகள் வகுத்திருக்காங்க, என்னென்ன பேப்பர்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கக்கூடிய முழு சக்தியும் நான் திரட்டி இந்த நல்ல செய்திகளை திமுக அரசு வாங்கி நான் உங்ககிட்ட நான் சொல்றேன். அதிமுக அரசுடைய நிலைப்பாடுகள் என்னங்கிற பத்தியும் நான் உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். பொறுமையா நீங்க காத்துருங்க. அதே சமயத்துல யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வர்ற எந்தெந்த வீடியோ நான் போட்டுக்கிட்டு டெய்லி காலையில நீங்க பாத்துருங்க. நன்றி நண்பர்களே.